ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மேஜிக்கல் எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பேட் பாய் வியோட சைக்கோ அப்சஷன் இருக்குல்ல, அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் ஜிமின் கிட்ட வி தான் வயன் மேலே எனக்கு 1% கூட லவ் இல்லை, அப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதே கஷ்டத்தை அவளும் பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வியோட அம்மா தான் வி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வியும் ஜிமின் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. அப்போது ஜிமின் தான் வி கிட்ட, வி இங்கே பாரு, ஒயன் என்னோட தங்கச்சி மாதிரி, தயவு செஞ்சு அவளை கஷ்டப்படுத்தாத. அவள் உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருக்கா, நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. பட் அவளோட சுச்சுவேஷனை யோசிச்சு பாரு. அந்த சுச்சுவேஷனில் எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் பேசியே சரி பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம், ஆனால் நீங்கள் பேசலை. அதோட விட்டு எப்படியோ மேரேஜ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலேயாவது நீங்கள் லவ் லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. வியும் ஜிமின் இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஜிமினும் ஷோ இவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. வியோட அம்மா எதுக்கு கூப்பிட்ருப்பாங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வியும் போயிட்டு நிற்கிறாரு. உங்கள் ஃபேமிலி அப்புறம் வியோட ஃபேமிலி எல்லோரும் நிற்கிறாங்க. வியும் என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாரு. வியோட அம்மாவும் இங்கே பாடுறா, நம்ம ஃபஸ்ட் டைம் குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், எல்லோரும் இருக்கணும்ல, அதுக்கு தான் கூப்பிட்டேன். நம்ம எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்து இந்த ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைக்கலாம் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. வியும் மா எதுக்குமா இதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா காதில் போய் சொல்கிறாரு. வியோட அம்மாவும் என்னடா நினச்சிட்டு இருக்க, குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னால் எதுக்கு இதுன்னு கேட்குற அப்படின்னு வியோட செஸ்ட்டில் அடிக்கிறாங்க. வியும் ஓ சரி சரி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க, பட் எதுவும் கண்டுக்கல. அப்படியே குரூப் ஃபோட்டோலாம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆகிட்டு நல்லா எல்லார்ட்டையும் பேசிட்டு போய் உட்காந்துருப்பீங்க. வி தனியாக அங்கே போய் உட்காந்துருந்துருப்பாரு, நீங்களும் இந்த சைடு உட்காந்துருப்பீங்க. உங்கள் ஃபேஸில் ரொம்பவே டயர்ட்னஸ் தெரியும். வியோட அம்மா தான் வந்து உங்கள் ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு, என்னம்மா வயன் ரொம்ப டயர்டாக இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படிலாம் இல்லை ஆண்டி, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது வியோட அம்மா தான் கேட்குறாங்க, என்ன தனித்தனியாக உட்காந்துருக்கீங்க, அவன் என்னடானா அந்த சைட் போய் எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிறான், நீ என்னடானா தனியாக வந்து உட்காந்துக்கிற, என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்கான்ல அதனால அப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் ஹெட் நோட் பண்ணிட்டு வியை கூப்பிட்றாங்க. வியும் வந்து நிற்கிறாரு. இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் உட்காந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ தான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்து, வி மேரேஜ் ஆனதும் உங்கள் வீட்டுக்கு போவேணாம், ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் எல்லாம் இருங்க, ஒரு 2 டேஸ் கழித்து எல்லா சம்பிரதாயமும் முடித்ததுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி வந்துட்டு மா அதெல்லாம் வேணாம், நான் இப்போவே போகிறேன், எங்கள் வீட்டுக்கே போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் வியோட அம்மாவை பார்த்து ஆண்டி என்ன சொல்கிறீங்க, என்ன வீடு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க உனக்கு தெரியாது இல்லைம்மா, அது வந்து வீக்கு ஒரு தனி வீடு வச்சுருக்கோம், ஆக்சுவலாக அவன் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய்கிட்டோம் அப்படின்னு விட்டுருந்தோம், இப்போ தான் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, அதனால் 2 டேஸ் மட்டும் நம்ம வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஷிஃப்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஆண்டி தனியாலாம் போக வேணாம் ஆண்டி, நம்ம எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வியோட அம்மா இல்லைம்மா ஓகே தான், ஒரு 1 வீக் இருக்கிற வரை ஓகே தான், அதுக்கப்புறம் உங்களுக்கும் ப்ரைவசி தேவைப்படும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ ஓகே ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வியும் அம்மா அதெல்லாம் வேணாம்மா, நாங்கள் இப்போவே போகிறோம், எனக்கு இங்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைமுன்னு பார்த்து உங்கள் பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க. வந்து கேட்டப்ப ஓகே ஆனால் 2 டேஸ் உங்கள் வீட்டிலே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. வியும் ஆண்டி அதெல்லாம் வேணாம் ஆண்டி அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே இது விட்டால் ரொம்ப பெரிய கான்வர்சேஷனாக போகும், நம்மளே சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஆண்டி நாங்கள் அந்த வீட்டுக்கே போகிறோம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. வியோட அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் ஓகே சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இப்படியே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறீங்க. வி தான் கார் டிரைவ் பண்ணுறாரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. பட் எந்த பேச்சுமே கிடையாது. அப்படியே அமைதியாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே போனதுக்கப்புறம் வீடும் வந்துடுது. வி தான் அப்படியே காரை நிறுத்திட்டு இறங்கி அவர் பாட்டுக்கு போகிறாரு. நீங்கள் வீடெல்லாம் பார்த்துட்டு வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, வி மட்டுமா இங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே, ஆமாம் இவன் எதுக்கு இறங்கி அவன் பாட்டுக்கு போகிறான், எதுவுமே சொல்ல அப்படின்னு உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்க. அவன் போனதுமே அவன் பாட்டுக்கு மேலே ஏறி ஸ்டெப்ஸ்லாம் ஏறி அவன் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிறான். நீங்கள் பிளாங்காக பார்க்குறீங்க. என்னடா இவன் எதுவுமே சொல்லாமல் தான் வந்தான், பட் இப்போ போய் ரூமில் போய் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நான் ஒரு ஆள் இருக்கேன்னு அவனுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவன் போனவன் வரவே இல்லை. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு கீழே சோஃபாலேயே உட்காந்துருக்கீங்க. ஒரு 1 hour ஆகியிருக்கும். நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு சரி வியோட டோர் நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் வி வி அப்படின்னு நாக் பண்ணுறீங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சத்தமாக வி கதவை வி அப்படின்னு சொல்கிறீங்க. வியும் வேகமாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டோரை ஓப்பன் பண்ணியிருப்பார். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா அவரோட ஐஸ்லாம் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி தடுமாறிட்டே நிற்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஸ்டேபிளாக நிற்கல அப்படின்ட்டு விழ போகிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் பிடிக்கிறீங்க. நீங்கள் பிடிச்சதும் வீக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். கையெடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னாச்சு வி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் இதோ பாருவயன், மற்றவங்கள பொறுத்தவரை நமக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், பட் என்னை பொறுத்தவரை நீ இந்த வீட்டோட மெய்டு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கா அவ்வளோதான் செம்ம ஷாக். இந்த மாதிரிலாம் வி பேசினதே கிடையாது. அதுவும் இல்லாமல் மெய்டுன்னெலாம் சொல்கிறான். உங்களுக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும். அதோடையே வி, நான் உன்னோட ஒய்ஃப் வி, நீ என்ன இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் விட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர், நான் என்ன உன்னை பிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்ருக்கியா? முன்ன இருந்த வி கிடையாது, நான் என்ன முன்ன இருந்த மாதிரின்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு வேர்ட் கூட அதுக்கப்புறம் பேசியிருக்க மாட்டீங்க. அப்படியே அவரை பிளாங்காக பார்த்துட்ருக்கீங்க. அவரும், இங்கே பார், உனக்கு இந்த ரூம்லலாம் அலவுட் கிடையாது, உனக்கு வேணும் ரூம் வேணும் அப்படின்னா போய் ஸ்டோர் ரூமில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே வந்துடுறீங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் ஸ்டேபிள் இல்லாமல் தான் இருக்கான். ஏதாவது பேசி அவன் ஏதாவது சொல்லிடுவான் அப்படிங்கிறதுனால கீழே வந்து உட்காந்துடுறீங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அந்த ஸ்டோர் ரூமில், அந்த ஸ்டோர் ரூம் ரொம்பவே டஸ்டியாக இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பொறுமையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்பவே அழுக வந்திருக்கும். அப்படியே அழுதுகிட்டே இருந்திருக்கீங்க. ஈவினிங் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகியிருக்கும். நீங்கள் சரி தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வெளில வந்திருப்பீங்க. டைனிங் டேபிளில் வந்து தான் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் வி வேகமாக டோரை ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி தள்ளாடிட்டே வந்து வெளில போயிருப்பார். நீங்கள் அதை பார்த்துட்டு, என்ன நைட் ஆக போகுது, இப்போ எங்கே வெளில போகிறோம் அப்படின்னு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவர் நீங்கள் ஒரு ஆள் இருக்கிறதையே கண்டுக்கல, அப்படியே வெளில போயிடுறாரு. இப்போயும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக தான் போகிறாரு. நீங்கள் நல்லாவே நோட் பண்ணியிருப்பீங்க. பட் எதுவும் கேட்கல. ஆல்ரெடியே நம்மளை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்கிறான். இப்போது போய் ஏதாவது கேட்டோன்னா நீ யார் அப்படின்னு கேட்டுருவான் அப்படின்னு நினச்சிட்டே ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு மனசே இல்லை. ரூமில் என்னென்னமோ யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நான் அவன் ரூம்குள்ளே போகும்போது அலோவ் பண்ணல. அதுவும் இல்லாமல் அந்த ரூம்குள்ளே ட்ரை பண்ணப்போ அதுக்கு அப்புறம்தான் அவன் ஒரு மாதிரி பேசினான். அப்புறம் மார்னிங் நல்லா தான் இருந்தான். பட் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அன்ஸ்டேபிளாக ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிட்டு இருந்தான். இப்போயும் அப்படி தான் இருக்கான். அந்த ரூமில் அப்படி என்ன தான் பண்ணுறான்? சரி, இப்போ தான் அவன் வெளில போயிருக்கான், நம்ம போய் உள்ளார போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் மறைஞ்சு அந்த ரூம்குள்ளே தான் போகிறீங்க. டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீட்டாக தான் இருக்குது ரூம் எல்லாம். நீங்கள் போய் பெட்லலாம் உட்காந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுவுமே வியர்டாக அப்படிலாம் ஒன்றும் தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போது ஒரு டேபிள் பார்க்குறீங்க. அந்த டேபிளில் நிறைய மினியேச்சர்ஸ் அப்புறம் கிஃப்ட்ஸு எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. பிகாஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருந்திருக்கும். எப்பயுமே ஒரு மந்த் நீங்கள் அவருக்கு எப்பயுமே கிஃப்ட் கொடுப்பீங்க. அதெல்லாம் இன்னும் வச்சுருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு சிரிச்சிட்ருக்கீங்க.
அப்படியே எழுந்திரிச்சு போய் அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தான் டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் கைப்பட்டு ஒரு சின்ன பாக்ஸ் கீழே விழுந்திருக்கும். அப்போது அந்த பாக்ஸில் இருந்த நிறைய டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், அப்புறம் சம் பவுடர்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கொட்டியிருக்கும். நீங்கள் அச்சச்சோ போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த பாக்ஸில் ரிட்டன் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது அது எல்லாமே ட்ரக்ஸுன்னு. உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. எப்போ இதெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வேக வேகமாக எடுத்து அதே பாக்ஸில் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தானா ஏதாவது சொல்லுவான். அதனால நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு. உங்களுக்கு செம்மையாக ஷிவராகிடுது. அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, அது தான். வீயும் அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறாரு. கீழே ஃபுல்லாக பவுடர் அதெல்லாம் கொட்டி இருக்கு. செம்ம டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு வேகமாக வராரு. நீங்கள் பயத்துலேயே அந்த பாக்ஸை திரும்பவும் கீழே போட்டுட்டு அப்படியே அவரை கிராஸ் பண்ணி வெளில ஓடிடுறீங்க. அவர் நில்லு வயன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துரத்திக்கிட்டே வராரு. நீங்கள் மெயின் டோருக்கு போயிருப்பீங்க, பட் உங்களால் லாக்கை ஓப்பன் பண்ணியிருக்க முடியாது. அவரும் உங்கள் கையை வேகமாக பிடிச்சி, உன்னை நான் மார்னிங்கே வார்ன் பண்ணேன், ஆனால் நீ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்ட. நான் என்ன முன்ன மாதிரி இருந்த வீன்னு நினச்சிட்ருக்கியா? நீ எது சொன்னாலும் திரும்ப திரும்ப உன்கிட்ட நான் பேசுகிறதுக்கு. வி ப்ளீஸ் கை வலிக்குது விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே போகிறீங்க. அவர் உங்கள் கையை ரொம்பவே டைட்டாக கிராப் பண்ணி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் ஒரு கட்டத்தில் முடியாமல் கையை தட்டி விட்டுருப்பீங்க. அவருக்கு இன்னுமே கோவம் வந்திருக்கும். அப்படியே உங்கள் நெக்கோட கழுத்தோடு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களால் அவர்கிட்டருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. ஸோ அப்படியே போயிருப்பீங்க. அவரும் ரூமை ஓப்பன் பண்ணி வேகமாக உங்களை உள்ளார தள்ளி அவரோட டையை வச்சு உங்கள் ஹேண்டை கட்டி போட்டுடுறாரு. உங்களால் அதையுமே அவுக்க முடியல. உங்களை நல்லா டைட்டாக கட்டி போட்டு அவர் வெளில போயிருப்பார். நீங்கள் உங்களால் அழுக ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆல்ரெடியாக அழுதுட்டு தான் இருந்திருப்பீங்க. அதுலேயே உங்கள் கண்ணெல்லாம் கொஞ்சம் வீங்கி தான் இருந்திருக்கும். பட் இவர் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே தாங்க முடியல. நல்லா தேம்பி அழுதுட்ருக்கீங்க. வி ப்ளீஸ் கட்டாக ஒத்து விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வெளில போனவர் தான், இன்னும் உள்ளார வரல. ஒரு 5 மினிட்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வராங்க. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் என்ன ஒயன் ரூமில் தனியாக இருக்க ரொம்ப பயமாக இருக்கா? அதுக்குள்ளேயே இவ்வளோ கத்துற? ஆனால் இனி கவலைப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே எல்லா ட்ரக்ஸையும் கன்சியூம் பண்ணுறாரு. உங்களுக்கா ரொம்பவே பயமாக இருக்குது அவரை பார்த்து. அதுவும் இல்லாமல் கஷ்டமாகவும் இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இந்த ரூம்குள்ளே இனி வரவே மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஒயன் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே போயிடுறேன்னு சொல்கிற? உன்னை லைஃப் லாங் என் கூடவே வச்சுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீ என்னடானா இப்போவே போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்க? நீ எங்கேயும் போக முடியாது, என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பியை நல்லா சூடு பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அந்த கம்பியை எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் வராரு. என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அந்த சூடான கம்பியை உங்கள் காலில் வைக்கிறாரு. உங்களால் வலி தாங்கவே முடியல. வலிக்குது ப்ளீஸ் கம்பியை எடுங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? அப்படி தானே எனக்கும் இருந்திருக்கும். பெரிய இவ மாதிரி உங்கள் அப்பன் பின்னாடியே போனேன், இதை விட அதிகமாகவே எனக்கு வலிச்சதுடி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் கையில் தான் அந்த கம்பியை வைக்கிறாரு. நீங்கள் மார்னிங்லேருந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதில் இந்த மாதிரிலாம் ஹீட் இருக்கிறதுனால உங்களுக்கு அன்கான்ஷியஸாக ஆகுது. நீங்கள் அன்கான்ஷியஸ்க்கே போயிடுறீங்க. அவரும் உங்கள் சின்ன பிடிச்சி, ஒயன் நடிக்காத, எழுந்திரி, நீ எழுந்திருக்கல இன்னும் நான் சூடு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கு அங்கே இங்கேன்னு வைக்கிறாரு. பட் எந்த ரியாக்ஷனும் இல்லாததுனால அவர் அன்கான்ஷியஸ் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியை தான் உங்கள் ஃபேஸில் தெளிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பதட்டமாக திரும்ப எழுந்திருக்கீங்க. எழுந்திரிச்சதும் போதும் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இதுக்கே அன்கான்ஷியஸ் ஆனால் எப்படி ஒயன்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட் மேலே உட்கார்றாரு. உட்காந்துட்டு, ஆமாம் இன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட் நைட்டில் அதையே மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு டார்ச்சர் முடிஞ்சிருச்சு, இப்போ செகண்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஐஸ் வைட் ஆகுது. வி வி வேண்டாம் வி, இதோட விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதையுமே கேட்கல. அப்படியே உங்கள் லிப்ஸை கேட்ச் பண்ணி செம்ம வைல்டாக கிஸ் பண்ணுறாரு. உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல. உங்கள் ஹேண்டும் கட்டி போட்டிருப்பாங்கல்ல, ஸோ உங்களால் அதை ஸ்டாப் பண்ணவும் முடியல. அவர் உங்கள் லிப்ஸெல்லாம் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லோயர் லிப்பை நல்லா கடிச்சு வச்சுருப்பாரு. ஆக்சுவலாக ப்ளீட் ஆகுது. இப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்குக்கு தான் போயிடுவார். அப்படியே செம்மையாக பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்பவே பெயின் ஆகுது. வி வி என்னால் முடியல வி, இதுக்கு நீ என்னை கொன்னே போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் இதை கேட்டுட்டு பைட் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து, உன்னை கொன்னுட்டா நீ இல்லாமல் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு எப்படி தெரியும் வயன்? நான் கூட உன்னை மேரேஜ்க்கு அப்புறம் சரி விட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் உன் ஃபேஸில் ஒரு கஷ்டம் கூட தெரியல. நான் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்த போல். ஆனால் நான் உன்னால் தாண்டி இந்த ட்ரக்ஸுக்கெலாம் அடிக்டே ஆனேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ உண்மையிலேயே சைக்கோ ஆகிட்டவி, நீ அப்படி தான் நடந்துக்கிற. ஆமாண்டி, உன்னால தான் சைக்கோ ஆனேன். சைக்கோ தான். உன்னை லவ் பண்ணல, அதனால தான் நான் சைக்கோ ஆனேன். நான் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுவி. நான் என்ன ரொம்ப ஜாலியாக இருந்தேன்னு நீ நினைக்கிறியா? நமக்குள்ள ப்ராப்ளம் வந்து 2 இயர்ஸ் ஆகுது. எங்கள் அப்பா உன்னை அடித்ததுக்கப்புறம் நான் அவர்கிட்ட 1.5 இயர் பேசல. இந்த மேரேஜின்னு பேச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வேணாங்கிறதுக்காக தான் நான் பேசினேனே. எனக்கு என் அப்பா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நீயும் முக்கியம். ஏன் இந்த 2 இயர்ஸில் எனக்கு வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிட்டு போக தெரியாதா? வியை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லைன்னா எனக்கு மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். நீ அப்போ மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இப்போ நமக்கு மேரேஜே ஆகியிருக்கும். இப்போ கூட நீ இவ்வளோ என்னை டார்ச்சர் பண்ணுற, பட் இதெல்லாம் எனக்கு டார்ச்சராகவே தெரியல. உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனே, என்னால் தான் நீ இப்படி ஆகிட்டேன்னு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நீ மட்டுமாடா என் மேலே அடிக்ட் ஆன, நானும் தான் அடிக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து வீக்குமே ஐஸில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறாரு. பால்கனிகிட்ட தான் வந்து எதையோ ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருப்பார். என்னென்னா, உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்து ஒரு 1 மந்த் ஆகியிருக்கும். லியா தான் வீக்கு ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்ருக்கா. வீயும் 2 டைம்ஸ் கட் பண்ணி விட்டுருப்பாரு. பட் ரொம்ப கால் வர்றதுனால அட்டன் பண்ணி, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. லியாவும், என்ன வி, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை? வயன் கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கா வி, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. நாங்கள் எல்லாரும் சமாதானப்படுத்தி பார்த்துட்டோம், ஆனால் எதுவும் முடியல, நீயாவது சொல்லுவி அப்படின்னு சொல்கிறா. வியும், அவள் ஏதாவது ஆக்டிங் பண்ணிகிட்ருப்பா. ஏன் நான் தான் வந்து பேசணுமா? அவளாம் பேச மாட்டாளா? அவள் தானே நான் வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனா, அவளே வந்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ ப்ரெசண்ட்டில் வி தான், சே அப்போ அதெல்லாம் உண்மைதானா? நம்ம தான் ஒயனை தப்பாக நினச்சிட்டோம். ஜிமின் சொன்ன மாதிரி அப்போவே அவள்கிட்ட பேசியிருக்கணும். ஆமாம், எந்த பொண்ணாக இருந்தாலும் அப்படி தானே யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஒரு 1/2 hour ஆகியிருக்கும். அப்புறம் தான் ரூம்குள்ளே வந்து பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க, உங்கள் கை அப்படியே கட்டி இருக்குது. வியும் பொறுமையாக உங்கள் பக்கத்தில் வந்து அந்த கட்டெல்லாம் அவுத்து விடுறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி படுக்கிறீங்க. அப்போ தான் வி நோட் பண்ணுறாரு, உங்கள் கையில் இன்னும் அந்த மார்க் இருக்கும், கிழிச்சிக்கிட்ட மார்க்கு. வியும் அதை பார்த்துட்ருக்காரு. அவரால் அங்கே நிற்கவே முடியல. அப்படியே வேகமாக வெளில வந்து ஒரு கவுச்சில் தான் உட்காந்துக்கிட்டு, சே வி, எவ்வளோ மோசமாக ஒயின்கிட்ட நடந்திருக்க. உன்னோட லவ்டு அவள்கிட்ட போய் இப்படி நடந்துட்டு இருந்திருக்க. இனி எந்த மூஞ்ச வச்சுட்டு அவள்கிட்ட பேசுவ? அவள் மூஞ்சில் முழிக்கிறதுக்கே உனக்கு தகுதி இல்லாமல் ஆயிடுச்சு. எவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க, 9 இயர்ஸ் லவ். ஆனால் அவளை பற்றி நீ இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்க. அவள் லிப்ஸ் எல்லாம் பார்த்தியா, எவ்வளோ ப்ளீட் ஆகுது. உன்னை பார்த்து எவ்வளோ பயந்தா பார்த்தியா. இனியும் நீ பக்கத்தில் வந்தாலே அவள் பயந்து தான் போவா அப்படின்னு அவருக்கு அவரே பேசிக்கிட்டு கவுச்லேயே படுத்து தூங்கிடுறாரு. இப்போது மார்னிங் ஆகிடுது. நீங்கள் தான் பெட்டில் இருந்து எழுந்திருக்கிறீங்க. உங்களால் எழுந்திரிக்கவே முடியல. கை கால்லாம் ரொம்பவே பெயினாக இருக்குது.
பெட்ல இருந்து உங்களால் காலை கீழே வைக்கவே முடியல. ரொம்ப பெயினாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருக்கிறீங்க. ஆ அம்மா வலிக்குது. ஐயோ கால்லாம் கீழே வைக்கவே முடியல. சரி ரெஸ்ட் ரூம் போவோம் அப்படின்ட்டு வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே மிரரில் உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்கீங்க. வயன் அவன் தான் உன்கிட்ட பேச மாட்டான்னு தெரியும்ல, நீயாவது பேசியிருக்கலாம் வயன். இப்போது நம்மளால் அவன் ட்ரக்குக்கே அடிக்ட் ஆகிட்டான். உன் முன்னாடியே ட்ரக் கன்சியூம் பண்ணுறான். ஷோ அப்படின்னு சொல்லிட்டு மிரரை பார்த்து உங்களுக்கே அழுக வருது. உங்கள் ஐஸெல்லாம் வைப் பண்ணிவிட்டு சரி ஏதோ நடந்துருச்சு, ஆனால் எப்படியோ வியை இந்த ட்ரக் அடிஷன்லேருந்து எப்படியோ வெளில கொண்டு வந்துடணும் அப்படின்னு பேசிகிட்டே வெளில வந்துடுறீங்க. வெளில வந்துட்டு வியை தான் தேடுறீங்க. வீட்லேயே இல்லை. சரி கீழே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கீழேயும் போய் பார்க்குறீங்க, அங்கேயும் இல்லை. சரி ரொம்ப நேரமாக தேடிட்டு ஏதாவது சாப்பிடுவோம், நேற்றுலேருந்து சாப்பிடல, ரொம்ப பசிக்குது, ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் போகிறீங்க. கிச்சனில் ஆல்ரெடி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சுருப்பானா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் தான் இருக்குது. எல்லாத்தையும் டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து சரி சாப்பிட்லான்ட்டு உட்காருங்க. டைனிங் டேபிளில் தான் டேப்லெட் அண்ட் ஆயில்மெண்ட் எல்லாம் இருக்குது. வியா வச்சுருப்பான். அவன் தான் என் மேலே கோவமாக இருந்தானே, என்ன கோவம்லாம் போயிடுச்சா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு ஆயில்மெண்ட்டை எல்லாம் போட்டுட்டு டேப்லெட்டையும் போட்டுடுறீங்க. அப்படியே ஈவினிங் ஆகியிருக்கும். நீங்கள் உங்கள் ரூம்லையே இருக்கீங்க, வெளிலையே வரல. கொஞ்சம் ஒரு ஈவினிங்க்கு அப்புறம் சவுண்ட் வருது, வர மாதிரி தான். நீங்கள் ஓடி வந்து வியை பார்க்குறீங்க. அவர் எதுவுமே பேசியிருக்க மாட்டார். அப்படியே மேலே போயிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் நினச்சதான் எதிர்பார்த்ததான் அப்படின்ட்டு திரும்ப உங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. இப்படியே ஒரு 1 மந்த் போயிருக்கும். ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு மார்னிங்கே போயிடுவார். உங்கள்கிட்ட பேசியிருக்கவே மாட்டார். உங்களுக்கு எல்லாம் தேவையானது எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவார். பட் உங்ககிட்ட பேச அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு அவள்கிட்ட பேசுகிறது அப்படின்ட்டு அவரும் விட்டுருப்பார். நீங்களும் எதுவும் அந்தளவுக்கு பேசியிருக்க மாட்டீங்க. பட் அவர் ட்ரக்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க. அப்பயும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். அப்படி தான் ஒரு நாள் சண்டே மார்னிங்காகவே நீங்கள் கிச்சனுக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது ஒரு சவுண்டு வரும். வயன்மா வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா தான் வந்திருப்பாங்க. வியோட அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க. நீங்கள் வேகமாக ஓடி போயிட்டு பார்க்குறீங்க. வியோட அம்மா அப்பாவை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். வாங்க வாங்க அங்கிள் ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவங்களும் சூப்பராக இருக்கோண்டா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஆல் ஃபைன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்கள் ஆண்டி தான், என்ன ஆண்டி சொல்லாமல் கொள்ளாமல் திடுத்துப்புன்னு வந்திருக்காங்களே அப்படின்னு ஷாக்கில் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறீங்க. ஆண்டி அங்கிள் உங்களுக்கு என்ன வேணும், காஃபியா டீயா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் டீ போட்டு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டீ போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. அவங்க கூடவே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களும் வியை தான் தேடுறாங்க. என்ன ஆண்டி வியை தேடுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் வி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அவர் மேலே இருக்கார், வர சொல்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் வியோட டோரை தான் நாக் பண்ணுறீங்க. வியும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கே கொஞ்சம் ஷாக் தான். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டீங்க, வியை கூப்பிட்டும் இருக்க மாட்டீங்க. இப்போ திடீர்னு வந்து கூப்பிட்டதும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அம்மா அப்பாவா இப்போ எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வந்து பேசுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வராரு. கீழே வந்ததும் அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு உட்கார்றாரு. உங்கள் ஆண்டி தான் சூப்பராக இருக்கும், உங்கள் முகத்துலேயே நல்லா களை தெரியுதே, 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வியை பார்க்குறீங்க, வி உங்களை பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு வியோட அம்மா அப்பாவை தான் பார்க்குறீங்க. அப்போது வியோட அம்மா தான் சரி நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டு எதையோ பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயன் நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு தான் போகணும். சாரிடா திடுதுப்புன்னு வந்து கூப்பிட்டுட்டேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க.
எனக்கே நேற்று நைட் தான் தெரியும். இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி கோயிலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாம்மா. அவங்க நமக்கு கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ். அதனால் நம்ம எல்லாரும் போகணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நாங்கள் ரெடி ஆகுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சரி சரி ஒரு 1 ஹவரில் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறீங்க. பழக்க தோஷத்தில் கீழேயே போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கே. அவங்க என்னடா நீ இங்கே போகிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, என்னோட நியூ ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது, அது எடுத்துகிட்டு மேலே போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஆன்ட்டியும் கொஞ்ச நேரம் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போகிறீங்க. வியும் மேலே வந்துடுறாரு. வி வந்ததுமே நீங்கள் ஐயோ சாரி வி, சொதப்பிட்டேன், உங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும், போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. வியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லி இருக்காரு. நீங்களும் ஓகே நான் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. நீங்கள் வந்த அவசரத்தில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, பட் இன்னர்ஸ் எடுத்துகிட்டு வராமல் விட்டுருப்பீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரூமில் இருந்துகிட்டே, அதாவது ரெஸ்ட் ரூமில் இருந்துகிட்டே வியை கூப்பிட்றீங்க. வி வி இங்கே வாங்கல அப்படின்னு கூப்பிட்றீங்க. வியும் வராரு. என்ன வயன்? வி இன்னர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் வி, ஐயோ என்ன பண்ணுறது வி அப்படின்னு கேட்குறீங்க. வியும் சரி நீ இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் எந்த கபோர்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சொல்கிறீங்க இங்கே தான் இருக்குன்னு. அவரும் போகிறாரு. பொறுமையாக போயிட்டு கீழே வந்தால் அவங்க அம்மா அப்பா முன்னாடியே தான் உட்காந்துருக்காங்க. அவரும் பதுங்கி அந்த ரூமுக்குள்ளே போய் இன்னர்ஸை எடுத்துடுறாரு. பட் வெளில எடுத்துகிட்டு வரணும்ல. அவரும் அப்படியே சரி ஒரு ஐடியா பண்ணி டிஷர்ட்குள்ளெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் வியோட அம்மா அப்பா நோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வி ஓகே ஹாப்பியாக தான் இருக்கான் போல். வயனோட ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுது, அவன் எடுத்துகிட்டு வரலாம் வந்து கொடுக்குறான். பட் அவங்களுக்கு நீங்கள் இந்த ரூமில் தான் இருக்கீங்க அப்படின்லாம் தெரியாது. நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க நம்பியிருப்பாங்க. பிகாஸ் அந்த ரூமில் ஆல்ரெடி கபோர்டில் இடம் இல்லை, அதனால தான் ஒயின் இங்கே வந்து வச்சுருக்கா போல் அப்படின்னு நம்பிகிட்ருக்காங்க. வியும் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாத்தையும் வியர் பண்ணிட்டு வெளில வரீங்க. உங்கள் ஈரமான முடி அப்புறம் சாரீலாம் கட்டிகிட்ருக்கீங்க. அதை வீலாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாரு. ஆக்சுவலாக அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களை பார்த்துட்டு. ஏன்னா அவர் உங்களை சாரியில் காலேஜ் ஃபங்க்ஷன், ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன் லாஸ்ட் இயர் அப்படிலாம் இருந்தப்போ பார்த்துருப்பாரு. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் மேரேஜில் கூட நீங்கள் கவுன் தான் போட்டிருப்பீங்க, இப்போ தான் உங்களை சாரியில் பார்க்குறாரு. அதனால் அவருக்கு உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்படியே அவரும் குளிச்சுட்டு ரெடியாகி 2 பேரும் கீழே ஒன்றா வரீங்க. உங்கள் ஆன்ட்டி பார்த்துட்டு அப்பா கண்ணே பற்றுண்டா அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா, உங்கள் பேர் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மை எடுத்து உங்கள் கன்னத்தில் உங்கள் காதுகிட்ட வச்சுட்டு வீக்கும் காதுகிட்ட வைக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. அவங்களும் உங்களை நிறைய ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஒன்றா நில்லுங்க, அவரை கையை பிடி வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அவர் கையெல்லாம் பிடிக்கிறீங்க. வியும் உங்கள் ஷோல்டர்லாம் கை போட்டு போஸ்லாம் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் பேசாமல் இருந்து இப்போ கையெல்லாம் போடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி தான். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வியோட அம்மா தான் சரி சீக்கிரம் வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு கார்லேயே எல்லோரும் ஒன்றா போகிறீங்க. போயிட்டு கோவிலில் தான் வந்து இறங்குறீங்க. ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறீங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டுருக்கு. வியும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாரு. ஏதாவது எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட கேட்குறது, இங்கே வா வயன் என் கூட நில்லு அப்படின்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன தோணுன்னா ஒரு வேளை எல்லோரும் இருக்காங்க அதனால இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருப்பீங்க. எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் ஃபேமிலியாக போயிருப்பீங்க. அவங்க குங்குமம் தராங்க. வியோட அம்மா தான் வி வாங்கி ஒயனோட நெத்தியில் வை வி அப்படின்னு சொல்கிறாங்க. வியும் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே உங்கள் நெத்திலலாம் வைக்கிறாரு. ஐ டு ஐ அந்த கான்டாக்ட்லாம் போகுது. உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இது ஆக்டிங்காக இல்லை உண்மையானலாம் தெரியல, பட் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக போயிருக்கோம். வீட்டுக்கும் வந்துடுறீங்க. உங்கள் ஆன்ட்டி அங்கிளும் உங்கள் கூடவே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு உங்களை ட்ராப் பண்ணிட்டு சரி நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிருப்பாங்க.
வீட்டுக்கு வந்தப்பயே ரொம்ப லேட் நைட் ஆகியிருக்கும். ஒரு 10:00 அப்படியே ஆகியிருக்கும். நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு "வி சாப்பிட்லாமா?" அப்படின்னு கேட்குறீங்க. வியும் "ஓகே சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் 2 பேரும் தான் அமைதியாக தான் சாப்பிட்றீங்க. எதுவும் பேசல. ஆக்சுவலாக கோவிலில் நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இங்கே வந்து தான் கொஞ்சம் அமைதியாக பேசாமல் இருக்கீங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ரூமுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. வி உங்களை "வயன், நீ கீழலாம் இனி படுக்க வேணாம். ரூம்க்கே வா" அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் "ஓகே ஓகே வி" அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம். வீக்கும் அப்படி தான். ஓகே வயன் இனி நம்ம கூட தான் படுப்பா அப்படிங்கிற மாதிரி தான். நீங்களும் மேலே போயிட்டு அவர் ரூமுக்கு போகிறீங்க. அவர் உங்களுக்காக டோர்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, ரூம் டோர்லாம். நீங்கள் உள்ளார போயிட்டு "வி, நான் பெட்லேயே படுத்துக்கவா இல்லை?" அப்படின்னு கேட்குறீங்க. அவர் "இல்லை, நீ பெட்லேயே படுத்துக்கோ" அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் தான் பெட்டில் படுத்திருக்கீங்க. ரொம்பவே அமைதியாக இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து வி தான் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. "ஒயன், ஒயன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஒயன். உன்னை அன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நான் உன்கிட்ட பேசியிருக்கணும். நான் அதுவும் பண்ணல. இப்போயும் நம்ம 1 மந்த் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் நான் பேசாமல் இருந்தது தான். இனியாவது நம்ம லவ் லைஃப்பை கொண்டு போவோம் ஒயன். உன் மேலே நான் அப்சஸ்டாக இருந்தேனா, ஆனால் அது ரொம்ப ஓவராக போயிடுச்சு. என்னதான் லவ்வராக இருந்தாலும் ஒரு அளவு தானே அவங்க மேலே அப்சஸ்ஸாக இருக்கணும். நான் ரொம்ப அப்சஸ்ஸாக போய் அதுவே தப்பாக மாறி உன்னை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஆகிடுச்சு ஒயன். ஐ எம் ரியலி சாரி" அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் "இல்லை வி, உங்கள் மேலெலாம் தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. என்ன தான் அன்னைக்கு அப்படி நடந்திருந்தாலும் நான் உங்களை அப்படி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது. விட்டுட்டும் போயிருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அது என் தப்பு தான் வி. நம்ம 9 இயர்ஸ் லவ்வை நான் அன்றைக்கி ஒரு நாள்லேயே பிரேக் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போவே உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. வியும் அதை வைப் பண்ணிவிட்டு "ஒயன், இதுக்கு மேலே நீ அழக்கூடாது ஒயன்" அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவரை பேக் ஹக் பண்ணுறீங்க. ஓகே, இதோட இந்த ஸ்டோரி முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஹாட் ஸ்டாண்ட் வேணும், இல்லை இன்னும் ரொமான்டிக்காக கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுக்காக நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் பார்ட் வேணால் போடுறேன். வேணுமா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.